الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال النبي صلى الله عليه وسلم: من صلى علي صلاة واحدة صلى الله عليه 10 صلوات وحطت عنه 10 خطيئات ورفعت له 10 درجات. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் சலாமும் நம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழிநடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக. பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவின் மிக பெரும் அருளால் ஒரு இனிய நிகழ்ச்சியிலே நாம் பங்கு கொள்ளும் வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினருக்காக மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொறுப்பு என்ன, அதை செய்தால் போதும் என்ற நிலையை தாண்டி இந்த உம்மத்தினரின் மீது பெரிதும் பாடுபட்டிருக்கிறார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினரை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ரொம்ப பேராசை கொண்டவர்கள். ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது, அதாவது நீங்கள் நேரான பாதையை கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதன் மீது ஆசை அல்ல, பேராசை உள்ளவர்கள் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அது மட்டுமல்ல, அஸீசுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டம் அவருக்கு சிரமம் தரும். இந்த உம்மத்தினர்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் ஏற்படுமானால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சங்கடமாக உணர்வார்கள். அந்த அளவுக்கு இந்த உம்மத்தினரின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பு வகித்திருக்கிறார்கள், அக்கறை கொண்டிருக்கிறார்கள், பாடுபட்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முமர் என்கிற ஒரு கோத்திரத்தார் வருகை தந்தார்கள். வருகை தந்த அந்த குழு அவர்களிடத்தில் வறுமையின் அடையாளங்கள் வெளிப்பட்டது. அரைகுறை ஆடையாக, பங்கரையாக, அவர்களுடைய மேனியை பார்த்தவுடனேயே அவர்களிடத்தில் வறுமையின் வடுக்கள் வெளிப்பட்டன. அதை பார்த்தவுடன் சமூகத்தில் ஒரு குழுவினர் வசதி வாய்ப்பின்றி சிரமப்படுகிறார்கள் என்பதை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மாறிவிட்டது. ஃபதமஅர வஜ்ஹு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் சுண்டி போனார்கள். எப்படி ஒரு மனிதன் தனக்கே சங்கடம் ஏற்பட்டால் அதனுடைய சங்கடத்தை அவனுடைய முகத்தில் பார்க்க முடியுமோ, அதுபோல இந்த உம்மத்தினரில் ஒரு பகுதியினருக்கு கஷ்டம் ஏற்பட்டதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சங்கடமாக உணர்ந்தார்கள் என்பது வெறும் வார்த்தை அல்ல, நிதர்சனமாக அவர்களுடைய முகத்திலே காணப்பட்டது. அன்றைய நேர வக்து தொழுகை வந்தது. தொழுகை முடித்தார்கள். சஹாபாக்களுக்கு சற்று உபதேசம் செய்தார்கள். அதற்கு அடுத்து வறுமை நிலையில் இருக்கிற இந்த தூதுக்குழுவினருக்காக உங்களில் உதவி செய்பவர்கள் யார் இருக்கிறார்? தங்களில் யாருக்கு காசு பணங்கள் கொடுத்து உதவ முடியுமோ அவர்கள் உதவி செய்யலாம்.
யாருக்கு துணிமணிகள் கொடுத்து உதவ வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் துணிமணிகள் கொடுத்து உதவலாம். யார் உணவு தானியங்களை கொடுத்து உதவ வாய்ப்பு பெற்றிருக்கிறாரோ அவர் உணவு தானியங்களை கொடுத்து உதவலாம் என்ற ஒரு அறிவிப்பு தான் செய்தார்கள். கொஞ்ச நேரத்திலே ஒரு சஹாபி தூக்க முடியாமல் பணப்பை ஒன்றை கொண்டு வந்து அந்த இடத்திலே போட்டார். முதலாவது அதை பார்த்து மற்ற சஹாபாக்களும் தங்களிடம் இருக்கக்கூடிய உதவிகளை செய்தார்கள். கொஞ்ச நேரத்தில் பார்த்தால் தானியத்தினுடைய ஒரு குவியலும் துணிகளுடைய ஒரு குவியலும் அங்கே ஏற்பட்டு விட்டது. வறுமையில் சிரமப்பட்ட இந்த குழுவினருக்கு இவ்வளவு பெரிய பொருளாதார உதவி கிடைத்தது பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அந்த ஹதீஸினுடைய இறுதியிலே இந்த அளவுக்கு வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் தங்கம் போல் ஜொலித்தது. ஒருவர் தனக்கு சங்கடம் என்றால் அவருடைய முகத்துல கவலை இருக்கும், தனக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்றால் அவருடைய முகத்திலே பொலிவு இருக்கும் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினரில் ஒரு பகுதியினருக்கு கஷ்டம் ஏற்பட்ட உடனே அதை தன்னுடைய கஷ்டமாக உணர்ந்தார்கள். அவர்களுக்கு செழிப்பு ஏற்பட்ட உடனே தனக்கு ஏற்பட்ட செழிப்பு போன்று சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள். இன்னொருவனுக்கு முள் தைத்தால் நாம் முகம் சுளிக்க மாட்டோம். அப்படி சுளிக்கிறோம் என்று சொன்னால் அவர் மீது நமக்கு அவ்வளவு பாசம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு எனக்கு ஏற்பட்டது போல என்ற உணர்வுள்ளவர்கள் தானே அவ்வாறு முகம் சுளிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினரின் மீது கொண்டிருந்த அன்புக்கும் கருணைக்கும் இது மிகப்பெரியதோர் எடுத்துக்காட்டாகும். அதைத்தான் சுருக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னமா அன லகும் மிஸ்லுல் வாலிதி லி வலதிஹி, நான் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு தந்தை போல, முழு உம்மத்தினர்களையும் பிள்ளைகளாக பாவித்து கொண்டால் அவர்களுக்கு தந்தையுடைய ஸ்தானத்தில் நான் இருக்கிறேன். பிள்ளைகளின் மீது ஒரு தந்தை எப்படி எல்லா நலவுகளிலும் அக்கறை கொண்டு செயல்படுவாரோ அதுபோன்று இந்த உம்மத்தினருடைய நலன்களில் நான் பெரிதும் அக்கறை கொண்டுள்ளேன் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த உம்மத்தினர்கள் நல்ல விஷயங்களை போய் சொல்லணும் என்பதுதான் ரசூல்களுடைய நபிமார்களுடைய பொறுப்பு. சொல்லிவிட்டால் நம் வேலை முடிந்தது என்று இருக்கலாம், ஆனால் அவ்வாறு இருக்கவில்லை. எப்படியாவது இந்த மக்களை நன்மையின்மால் கொண்டு வர வேண்டும், தீமையிலிருந்து இவர்களை பாதுகாக்க வேண்டும், நரகத்திற்கு செல்லாமல் இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதிலே பேராவல் கொண்டவர்களாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு யூத சிறுவன் இருந்தானா. யூத மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் சிறுவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து பணிவிடை செய்வான். ஒரு நாள் அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்று தெரிந்து நலம் விசாரிக்கிறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய வீடு தேடி சென்றார்கள். அவனுடைய தலைமாட்டுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்லிம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன், நல்ல பண்புள்ளவனாக நீ இருக்கிறாய், எனக்கு பணிவிடை செய்யக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நீ பெற்றாய், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளேன் என்று அவனுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து சொன்னார்கள். சிறு பையனாக இருக்கிறதுனால எதை செய்கிறதா இருந்தாலும் தகப்பனுடைய அனுமதியோடு தானே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது தகப்பனாரை பார்த்தானா. என்னைய முஸ்லீம் ஆகும்படி இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது பார்வையாலே கேட்குறது. அதற்கு அவர் சொன்னார், அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு கட்டுப்படு. அபுல் காசிம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு பெயர். அபுல் காசிம் சொல்வதை கேள் என்று தந்தை சொன்னார். அந்த சிறுவன் முஸ்லிம் ஆகிவிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார், அந்த சிறுவனை நரகத்திலிருந்து காப்பாற்றிய அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் என்று சந்தோஷத்திலே அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக வீட்டை விட்டு வெளியேறினார்கள் என்பது வரலாறு. இது ஒரு சின்ன உதாரணம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்தை தீமையிலிருந்து நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு இவ்வளவு சிரமம் எடுத்துக்கொண்டார்கள். இந்த அளவுக்கு அக்கறையோடு அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவெல்லாம் நம் மீது அக்கறைப்பட்டிருக்கிற, நமக்காக பாடுபட்டிருக்கிற, தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைய அர்ப்பணங்களை புரிந்திருக்கிற அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டவர்களா இல்லையா? அந்த நன்றி கடனுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே,
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், நம் முன்னே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், எப்படியாவது அவர்களை போய் சந்தித்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு சேவை செய்வதிலேயே கழித்தால் கூட அவர்கள் நம் மீது கொண்ட அக்கறைக்கு ஈடான நன்றி செலுத்தியதாக ஆக முடியாது. ஆனால் அதற்கான வாய்ப்பும் இல்லையே. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார வசதிகளை எல்லாம் அவர்களுடைய பயன்பாட்டுக்கென்று நாம் தியாகம் செய்துவிட்டு நாம் சும்மா இருந்தாலும் கூட, நாம் சாதாரண வாழ்க்கையை மேற்கொண்டாலும் கூட அவர்கள் நம் மீது கொண்ட உபகாரம், அவர்கள் நம் மீது கொண்ட அக்கறைக்கு அது ஈடாகும் தான். ஆனால் அதை செய்வதற்கான வாய்ப்பும் இல்லையே. நன்றி கடன் என்ற பெயரால் செய்வதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. ஒன்று, அவர்கள் இந்த உலகத்தில் எந்த வாழ்க்கை மனிதன் வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ, விரும்பினார்களோ, அந்த வாழ்க்கையை நாம் ஏற்று நடப்பதும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்கும் போது அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுவதும் தான் நாம் இப்பொழுது செய்ய முடிகின்ற நன்றி கடன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் சொல்வதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே என்ன சொல்கிறான் என்பதை பாருங்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபியி, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத் கூறுகின்றனர். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா, நம்பிக்கையாளர்களே நீங்களும் அவரின் மீது ஸலவாத் கூறி சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த ஆயத்திலே ஒரு சிறப்பு தன்மை இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்தை நோக்கி எத்தனையோ பல நன்மைகளை செய்யும்படி ஏவுகிறான். நோன்பு வைக்க சொல்கிறான், தொழும்படி சொல்கிறான், நற்காரியங்களிலே செலவிடும்படி சொல்கிறான், தான தர்மங்களை வலியுறுத்துகிறான். எத்தனையோ நன்மையான காரியங்களை அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான், ஏவுகிறான். ஆனால் அவைகளில் எதற்கும் மேற்கொள்ளாத ஒரு போங்கை ஸலவாத்து பற்றி மக்களுக்கு சொல்லும் போது அவன் மேற்கொண்டிருக்கிறான். அதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். எந்த அமலை குறித்தும் அல்லாஹு தஆலா இப்படி சொல்லவில்லை, இவங்கெல்லாம் செய்யறாங்க இவங்கெல்லாம் செய்யறாங்க ஆகவே நீங்களும் செய்யுங்கள் என்று எதை பற்றியுமே சொல்லவில்லை. அல்லாஹ் இங்கே குறிப்பிடுவது, அல்லாஹும் ஸலவாத் கூறுகிறான், அவனுடைய மலக்குகளும் ஸலவாத் கூறுகிறார்கள், ஆகவே நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள், சலாம் அனுப்புங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இது மற்ற அமல்களை பற்றி கட்டளையிடுவதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு போங்கு. வித்தியாசமான மெத்தடிலே அல்லாஹு தஆலா இந்த மாதிரியாக சொல்ல காரணம் என்ன? கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, அல்லாஹு தஆலா ஸலவாத் கூறுகிறான் என்று சொன்னால் நம்மளை போன்று அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் என்று ஓதிக்கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம் அல்ல. நாம் ஸலவாத் சொல்கிறோம் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றோ, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்றோ, அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, இது போன்ற முறையிலே அல்லாஹ் சொல்கிறான் என்பது பொருள் அல்ல. நாம் இவ்வாறு சொல்கிறோம் என்றால் அல்லாஹ்விடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள் வேண்டி துஆ செய்கிறோம். யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ அருள் புரிந்திடு என்று துஆ செய்கிறோம். அதான் ஸலவாத்தின் அர்த்தம். அல்லாஹு தஆலா ஸலவாத் சொல்கிறான் என்பதற்கான பொருள் என்ன? அல்லாஹ் ரசூலுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறான். மலக்குமார்கள் ஸலவாத் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலாவிடத்திலே அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் ஸலவாத் சொல்லி பழகுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இதிலே ஒரு உன்னதமான தத்துவம் என்ன இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிற காரணத்தினாலே அவர்களுடைய அந்தஸ்து உயர்ந்து விடுகிறது என்பதல்ல. அல்லாஹு தஆலா அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத் சொன்னால் தான் அவர்களுக்கு ஸலவாத் கிடைக்கும், சலாம் கிடைக்கும் என்பதல்ல. அதற்காக அல்லாஹ் எப்பொழுதுமே ஸலவாத்தை அனுப்பி கொண்டிருக்கிறான். மலக்குமார்கள் எப்பொழுதுமே ஸலவாத் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஸலவாத்து தான் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்றில்லை. சொல்ல போனால் நீங்கள் ஸலவாத் கூறுகிற காரணத்தினாலே நீங்கள் தான் உயர்வீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் சொல்வதனால் தான் அல்லாஹ் அருள் புரிவானா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, ஸலவாத்தை நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கூறுவதனாலே, ஓதுவதனாலே நமக்குத்தான் பலன். அதனுடைய பலன்கள் என்ன என்ன என்பது பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறுவதை பார்ப்போம். மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரன்.
யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத் கூறுவாரோ அவர் மீது அல்லாஹு தஆலா 10 வகையான அருள் புரிகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சற்று விரிவாக, மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி 10 ஸலவாத்தின், யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத் கூறுவாரோ அவரின் மீது அல்லாஹு தஆலா 10 அருள் புரிகிறான். வஹுத்தத் அன்ஹு 10 ஹதீஆத்தின், அவரை விட்டும் 10 குற்றங்கள் அழிக்கப்பட்டு விடுகின்றன. வருஃபிஅத் லஹு 10 தரஜாத்தின், அவருக்காக 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதனாலே அவர்களுடைய அந்தஸ்து உயர்வதில்லை, அது ஏற்கனவே உயர்ந்துதான் இருக்கிறது. அதன் மூலமாக நம்முடைய அந்தஸ்தை நாம் உயர்த்தி கொள்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே இவ்வளவு தெளிவாக சொல்லிவிடுகிறார்கள், மாமின் முஸ்லிமின் யுஸல்லி அலைய இல்லா ஸல்லத் அலைஹில் மலாயிகா, எந்த ஒரு முஸ்லிமாவது என் மீது ஸலவாத் கூறுவானேயானால் அவனுக்காக வேண்டி அருள் வேண்டி மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். மலக்குமார்களுடைய துஆ நமக்கு வேண்டும் என்றால், மலக்குமார்களுடைய துஆவின் பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து என்ன சொல்லி முடிக்கிறார்கள் என்று சொன்னால், ஃபல் யுகில்லல் அப்து மின் தாலிக அவ் லியுக்ஸிர், ஒரு அடியான் அந்த மலக்குமாரிடமிருந்து கிடைக்கக்கூடிய துஆவை குறைத்து கொள்ளட்டும் அல்லது அதிகப்படுத்தட்டும். குறைவாக ஸலவாத் சொல்பவர் அவருக்கு மலக்குமார்களுடைய துஆ குறைவாக கிடைக்கும். அதிகமாக ஸலவாத் சொன்னால் மலக்குமார்களுடைய துஆவும் நிறைய கிடைக்கும். யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் குறைவாக பெற்றுக்கொள்ளட்டும், விருப்பம் உள்ளவர்கள் அதை ஸலவாத்தை அதிகம் கூறுவதன் மூலமாக மலக்குமார்களுடைய துஆவை அதிகம் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ரொம்ப சந்தோஷமா காட்சி அளித்தாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இதற்கு முன்னர் உங்களிடத்திலே எப்பொழுதும் பார்க்காத அளவுக்கு இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களே, இதுவரைக்கும் எப்பவுமே உங்க முகத்துல இவ்வளவு சந்தோஷத்தை பார்த்ததில்லை, என்ன காரணம் என்று கேட்டபோது, என்னிடத்தில் மலக்கு இப்பதான் வந்துட்டு போனாரு, அந்த மலக்கு ஒரு செய்தியை சொன்னார். என்ன செய்தி என்று சொன்னால், ரப்பு சொல்லி அனுப்பியிருக்கிறான், யார் உங்கள் மீது ஒரு தடவை ஸலவாத் கூறுவாரோ அவரின் மீது 10 அருள்களை புரிவதாகவும், உங்கள் மீது ஒருவர் சலாம் உரைத்தால் அவருக்கு அல்லாஹு தஆலா சலாமத்தை 10 முறை வழங்குவதாகவும் அந்த மலக்கு சொல்லி, இதை நீங்கள் திருப்திப்படவில்லையா என்று கேட்டார். எனவே இந்த சந்தோஷமான தகவலுக்காக வேண்டித்தான் நான் இவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இங்கே 2 விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதனால இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா தருகிறான் என்கிற போது, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகிமையை வெளிப்படுத்தும் காட்டும் ஒரு செய்தி. ஆனால் அவர்கள் அதற்காக சந்தோஷப்படவில்லை, என் மூலம் இந்த உம்மத்தினர்களுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத்தையும் சலாமத்தையும் அருள்கிறானே என்று சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, இதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், இன்னலில்லாஹி ஃபில் அர்தி மலாயிகத்தன் சய்யாஹீன, நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுக்கென்று பொறுப்பு நியமிக்கப்பட்ட சில மலக்குமார்கள் இந்த பூமியிலே சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய பணியே என்னன்னு சொன்னா, யுபல்லிகூனி மின் உம்மதி அஸ்ஸலாம், என்னுடைய உம்மத்தினரிடமிருந்து சொல்லப்படுகின்ற சலாமை அவர்கள் என் வரை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். நாம் ஓதக்கூடிய ஸலவாத்தும் சலாமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் ஸல்லா அலைய இந்த கபரி சமிஅதுஹு, யார் என்னுடைய கபருக்கு அருகில் நின்று கொண்டு சலாம் கூறுவாரோ அவருடைய ஸலவாத்தை நான் காதால் கேட்கிறேன். ஒமன் ஸல்லா அலைய நாஇயன் உபலிக்துஹு, யார் தொலை தூரத்தில் இருந்து கொண்டு என் மீது ஸலவாத் கூறுவாரோ மலக்குமார்களின் வாயிலாக நான் அது எத்தி வைக்கப்படுகிறேன், மலக்குமார்கள் அதை கொண்டு வந்து என் வரை சேர்க்கிறார்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்களே, அவர்களிடத்திலே மலக்குமார்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறார்கள்?
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவு கிடைக்கிறது. இன்ன மின் அஃவலி அய்யாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ, நிச்சயமாக உங்களுடைய நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள். அதனால அந்த சிறந்த நாளாகிய அந்த சிறந்த நாள் என்பதற்கு சில காரணங்களை எல்லாம் கூறுகிறார்கள். அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள், அன்றைய நாளையில் தான் அவர்களுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டது. இது போன்று சில காரணங்களை சொல்லிவிட்டு அந்த சிறப்பு வாய்ந்த நாளையில நீங்கள் அக்ஸிரு அலைய ஸலாத ஃபீஹி, அதிகமா என் மீது ஸலவாத்தை கூறுங்கள். பொதுவாக ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை என்று மட்டும் தனியா நேரம் ஒதுக்கி அதிகம் ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்னது மட்டுமல்லாமல் ஃபஇன்ன ஸலாத்தகும் மஅரூதத்துன் அலைய, உங்களால் சொல்லப்படுகின்ற ஓதப்படுகின்ற ஸலவாத் என்னிடம் காண்பிக்கப்படுகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு சந்தேகம், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மண்ணோடு மண்ணாகி மக்கி போனதற்கு பிறகு எப்படி அது உங்களுக்கு எத்தி வைக்கப்படும் என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்த் அன் தஅகுல அஜ்சாதல் அன்பியா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய உடல்களை மண் தின்று விடுவதிலிருந்து தடை செய்திருக்கிறான். நபிமார்களுடைய உடல் பூமியிலே அடக்கம் செய்யப்பட்டதற்கும் பிறகும் கூட பத்திரமாக இருக்கும். அவர்களுடைய உடல் மக்கி விடுவதில்லை, மண்ணோடு மண்ணாக சமித்து போய் விடுவதில்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நபிமார்கள் தங்களுடைய கபர்களிலே உயிருடன் தான் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஷுஹதாக்களை பற்றியே அந்த ஷுஹதாக்களை மரணித்து விட்டார்கள் என்பதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே கூறி காட்டுகிறான். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் தங்களுடைய ரப்பிடம் இருந்து உணவு வழங்கப்படுகிறார்கள். அவர்களுடைய நிலைக்கு தேவையான ரிஸ்க் அல்லாஹு தஆலாவிடமிருந்து அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அஹ்யாஉன், ஹயாத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று ஷுஹதாக்களுடைய விஷயத்திலேயே அல்லாஹ் குறிப்பிடும் போது அவர்களை விட அந்தஸ்து கூடுதலான நபிமார்களை பற்றி என்ன சொல்ல வேண்டும்? கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, ஸலவாத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கூறுகின்ற அந்த ஸலவாத்தினுடைய முக்கியத்துவத்தை விளங்கிக் கொள்வதற்கு இன்னும் ஒரு செய்தி. ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே அமர்ந்திருக்கிற போது வந்து தொழுதார். தொழுது முடித்து கடைசியாக துஆ கேட்கிறார். துஆ கேட்கிற போது எடுத்த எடுப்பிலே அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் எல்லாம் ஓதாமல் துஆ கேட்க ஆரம்பித்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜில ஹாதா, இவர் அவசரப்பட்டு விட்டார். இதா ஸல்லா அஹதுக்கும் ஃபல்யப்தா பிதஹ்மீதில்லாஹி வஸ்ஸனா, உங்களில் ஒருவர் தொழுது முடித்து துஆ கேட்பாரேயானால் அல்லாஹு தஆலாவை புகழ்ந்துரைக்க வேண்டும் முதலாவது. சும்ம லியுஸல்லி அலன் நபியி, பிறகு நபியின் மீது ஸலவாத் கூற வேண்டும். அதன் பிறகுதான் தன்னுடைய வேண்டுதல்களை தன்னுடைய கோரிக்கைகளை அல்லாஹு தஆலாவிடத்தில் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் நாம் நம்முடைய தேவைகளை அல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்தி இருக்கிறான். அதை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அல்லாஹு தஆலா நாம் துஆ செய்வதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற போது அந்த கோரிக்கைகளும் நம்முடைய வேண்டுதல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய சூழ்நிலையிலே நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் முன்னதாக ஸலவாத் கூற வேண்டும். ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், யார் துஆ செய்து அந்த துஆவுலே ஸலவாத் கூறவில்லையோ அவருடைய துஆ வானத்துக்கும் பூமிக்கும் இடையில தடுத்து நின்றுவிடும், நிலுவையில் இருக்கும், அது வானளவில் உயர்ந்து செல்லாது என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி என்றால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதுதான் நம்முடைய துஆவுக்கான ஒரு முத்திரை, ஸ்டாம்பு மாதிரி. அது இல்லாம துஆ அல்லாஹ்விடத்தில் செல்லாது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது துஆ கூறுவதனால ஏற்படுகின்ற பலன்களிலே ஒன்று என்னவென்றால், அவுலன் நாசி பி யௌமல் கியாமத்தி அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன்,
மக்களிலே மறுமை நாளையில் என்னுடைய சவகாசத்தை பெறுவதற்கு ரொம்ப அருகதை உள்ளவர் யார் என்று சொன்னால், என் மீது அதிகம் யார் ஸலவாத் கூறுகிறாரோ அவர். சொர்க்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து உயர்ந்ததாக இருக்கும். அந்த உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிற, அவர்களோடு சவகாசம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு, நெருக்கத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு எப்படி கிடைக்கும் என்று சொன்னால், அவர்கள் மீது பிரியம் கொண்டு அவர்கள் மீது அதிகம் அதிகம் ஸலவாத் சொல்கிற காரணத்தினாலே கிடைக்கும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆயுளிலே ஒரு முறையாவது ஸலவாத் சொல்லியிருக்க வேண்டும். அது ஃபர்த் என்று அறிஞர் பெருமக்கள் குறிப்பிடுவார்கள். இது போக ஸலவாத் கூறுவதற்கான பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. பாங்கு சொல்லும் போது அவர்களுடைய பெயரை கேட்கிறோம், ஸலவாத் சொல்ல வேண்டும். பாங்கு சொல்லி முடித்தவுடன் அதற்காக வேண்டியுள்ள துஆவை ஓதுகிறோம், அதிலும் ஸலவாத் இருக்கிறது. பள்ளியிலே நுழைகிற போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லி நாம் அதுக்கு அடுத்தபடியாக உள்ளே நுழைவதற்கான துஆவை ஓதி வர வேண்டும். வெளியே செல்கிற போதும் இதை கடைபிடிக்க வேண்டும். இதே போல நமக்கு ஏதாவது சங்கடங்கள், நமக்கு ஏதாவது துன்பங்கள் நேர்ந்தது என்று சொன்னால் அப்பொழுதும் நாம் அதிகம் அதிகம் ஸலவாத் கூற வேண்டும். தொழுகையிலே அத்தஹியாத்தின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவதற்கென்றே ஒரு நேரமும் அதற்கென்று ஒரு சட்டமும் இருக்கிறது. அதை நாம் முறையாக பேண வேண்டும். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் கஷ்டங்கள் வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் கூறுவோமேயானால், அந்த ஸலவாத்தினுடைய பரக்கத்தினாலே அல்லாஹு தஆலா அதோடு சேர்த்து கேட்கின்ற நம்முடைய துஆவையும் ஏற்றுக்கொள்கிறான். நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல துஆ செய்கிற போது ஸலவாத்து கூறி துஆ செய்யப்படவில்லை என்றால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. ஸலவாத் என்பதனுடைய ஒரு தனி சிறப்பு என்னவென்று சொன்னால், அந்த ஸலவாத்திலே அல்லாஹு தஆலாவுடைய திக்ர் இருக்கிறது. பொதுவா திக்ருக்குன்னு சொல்லி ஒரு சிறப்பும் மதிப்பும் இருக்கிறது அல்லவா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஒருவர் சொல்லும் போது அங்கே நிச்சயமா அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார். எனவே அங்கே திக்ருல்லாஹ் என்பது இடம்பெற்று விடுகிறது. அதே போல ஸலவாத் என்பது திக்ர் என்பது போல அது ஒரு துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருள் வேண்டி நாம் கேட்கின்ற ஒரு துஆவாகவும் அமைகிறது. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது உபகாரம் புரிந்திருக்கிறார்கள் என்பதை மனதால் ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு அடையாளமாகவும் ஆகிறது. நாம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவது நம்முடைய நன்றி கடன் என்று உணர்பவர்கள் தான் அந்த ஸலவாத்துக்கு தனி முக்கியத்துவம் தருவார்கள். அப்படிப்பட்ட ஸலவாத்திற்கு நாம் மிகவும் முக்கியத்துவம் தர வேண்டும். இந்த உலகத்திலே மனிதன் பல நிலைகளில் வாழுகிறான். கஞ்சத்தனம் படைத்தவனாக மனிதன் வாழுகிறான். கஞ்சன் என்று பல வகையினரையும் கஞ்சன் என்று அறிமுகப்படுத்துவதுண்டு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை குறித்து கஞ்சன் என்று சொல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, உலக நடைமுறையில் எதற்கெல்லாமோ ஒருத்தனை கஞ்சன் என்று பட்டம் சூட்டி விடுவதுண்டு. எச்சில் கையால் கூட காக்கையை ஓட்டாதவன். எச்சி கையால் காக்கா ஓட்டினா அதிலிருந்து ஏதாவது கீழே விழுந்துருமா? அதே மாதிரி தவித்த வாய்க்கு தண்ணீர் தராதவன். இது மாதிரி பல உதாரணங்கள் சொல்லப்படுவதுண்டு. ஒருத்தனுடைய வீடு முழுவதுமாக எரிஞ்சி சாம்பல் ஆயிடுச்சான். அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து விசாரணைக்காக வந்ததும் வீட்டுக்காரரை கூப்பிட்டு, ஏயா வீடு முழுசா எரிகிற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? தீ அணைப்பு வண்டிக்கு மிஸ்டு கால் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த அவசரமான சூழ்நிலையில் கூட தன்னுடைய போனில் இருந்து கால் பண்ணுவதற்கு அவனுடைய மனசு இடம் தரல. இந்த அளவுக்கு கூட கஞ்சர்கள் இருக்கிறார்கள் என்பதை அந்த நகைச்சுவை செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதே மாதிரி சில பேருடைய பழக்கம், தானும் செலவழிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கும் செலவழிக்க மாட்டாங்க. சில பேர் வந்து முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க மூலமாகவே செலவை பார்க்கணும். ஒருத்தன் வந்து பையனை கூப்பிட்டு பக்கத்து வீட்டில் போய் சுத்தியில் வாங்கிட்டு வா அப்படின்னானா. அவன் வந்து சொன்னான், இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா, போயிட்டு போகிறாங்க கஞ்சன்க, நம்ம வீட்டில் இருக்கிற சுத்தியில் எடு. முடிந்தவரை
பக்கத்தில் இருப்பவர்களிடத்தில் அடுத்தவர்களிடத்தில் இருக்கிற பொருட்களை வாங்கியே பயன்படுத்த பார்க்கணும். வேற வழியே இல்லைன்னு சொன்னா நம்மகிட்ட உள்ளதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மனநிலையில் கொண்டவர்கள் சில பேர். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய நிலையில் இருப்பவர்களை எல்லாம் விட்டுவிட்டு உண்மையான கஞ்சன் யார் என்று சொன்னால், இன்னல் பகீல மன் துகிர்து இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய, நிச்சயமாக கஞ்சன் என்பவன் யார் என்று சொன்னால், அவனிடத்தில் என் பெயர் கூறப்பட்டும் என் மீது ஸலவாத் கூறவில்லையே, அவர்தான் மகா கஞ்சன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, நான் ஆரம்பத்தில் கூறியது போல நாம் ஸலவாத் கூறுகிற காரணத்தினால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து உயர்ந்து விடுவதில்லை. அவர்களுடைய அந்தஸ்து உயர்ந்துதான் இருக்கிறது. அல்லாஹ் உயர்த்தி தான் வைத்திருக்கிறான். இது எது போல என்று சொன்னால், ஒரு தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில இவர்தான் வெற்றி பெறுவார் என்பது 100க்கு 100 உறுதியாக தெரிகிறது. அப்படி தெரிஞ்சாலும் கூட அவருக்காக வேண்டி பிரச்சாரம் செய்பவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எதற்காக? வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்காண்டிலாம் நான் பாடுபட்டிருக்கிறேன், நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வரணும் இல்லையா? அப்போ வெற்றி உறுதியான பிறகும் கூட அவருடைய வெற்றியில நானும் உழைத்தேன் என்று தன்னை இணைத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு வாய்ப்பாகத்தான் அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதுபோல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர்கள், அவர்களுடைய அந்தஸ்து மிக உன்னதமானது. நம்முடைய ஸலவாத்தினால் அவர்களுடைய அந்தஸ்து உயரப்போவதில்லை. சொல்ல போனால் ஹதீஸின் அடிப்படையிலே பார்க்கிற போது அவர்களுடைய ஒரு தடவை ஸலவாத் சொல்கிற காரணத்தினால் ஒரு மனிதனுடைய 10 படித்தரங்கள் உயர்கின்றன. எனவே அத்தகைய பாக்கியத்தை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான சமயங்களிலே அதிகமான நேரங்களிலே ஸலவாத் சொல்லக்கூடிய வாய்ப்பை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.